வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு வயதான பெண்மணி, அவர் கூட நடுத்தர வயது உள்ள பெண்மணி, 2 பேரும் அந்த வயதான பெண்மணிக்கு உடம்பு சரியில்லை. அதனால் 2 பேரும் காரில் போகிறாங்க மருத்துவமனைக்கு. அந்த மருத்துவமனைக்கு போகிற வழியில் போகும்போது அந்த மருத்துவமனை வந்துடுது. மருத்துவமனை வந்த உடனே அந்த கூட வந்த பெண்மணி இறங்கிடுறாங்க. வயதான பெண்மணி வந்து தனியாக நடக்க முடியாது, அவங்கள வாக்கர் வச்சு தான் நடக்க முடியும். அவங்களே வாக்கரை எடுத்து கீழே வச்சுட்டு நடக்கிறது இது பண்ணுறதுக்கு வராங்க. கொஞ்சம் தூரம் வந்தாங்க. கொஞ்சம் வந்த உடனே நிறைய காரு டயர்லாம் அப்படியே அந்த நடைபாதையில் கிடக்குது. அந்த நடுத்தர வர்க்க பெண்மணி வந்து வயது பெண்மணி நேராக அவங்க மட்டும் பார்த்தாங்க. அந்த இதில் நடுவில் டயருக்கு நடுவில் காலை வச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க. இந்த வயதான பெண்மணி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வாக்கரை வச்சா வாக்கரில் 4 லெக் இருக்கும். அந்த 4 லெக்குக்கும் ஈக்குவலாக வச்சு பண்ணுறதுக்கு ஒன்று சமதரை வேணும். அது சமதரையில் நடுவில் டயர்லாம் கிடக்குது. இப்படியே பரட்டிக்கிட்டு கீழே விழுந்துருவாங்க. அந்த பெண்மணி பார்க்காமலே அவங்க மட்டும் போயிட்டாங்க. ஸோ இந்த அம்மா அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டு நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் நாயை வந்து வாக்கிங் கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தார் ஒரு மனிதர். அவரும் அந்த பெண்மையை பற்றி எதுவும் கவலைப்படலை. அவர் மட்டும் நாயை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே போகிறாரு. நாய் அதை தாண்டி அதை போகுது. அந்த நாய் கொஞ்சம் பெரிய நாய். அது போயிட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே நிற்கிது. நின்று திரும்பி பார்க்குது. அப்போ தான் அது யோசிக்குது, அந்த பெண்மணி வயதான பெண்மணி தாண்ட முடியாமல் தவிக்கிறாங்கன்றதை அதுவே புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த இவர் இருந்தார் இல்லையா, நாயை ஓட்டிகிட்டு வந்தார் இல்லையா, வாக்கிங் கூப்பிட்டு வந்தார் இல்லையா, அவர் கையிலேருந்து அதை பிடிங்கிட்டு வேகமாக ரிவர்ஸில் ஓடி வந்து அந்த டயரை ஒரு டயராக வாயால் சின்ன டயர் தான், அந்த கார் டயர் தானே, அதனால் அதை தூக்க முடிஞ்சுது. அதை வாயால் கடித்து ஒரு டயராக தூக்கியாந்து ஓரமாக்கி அந்த வயதான பெண்மணிக்கு வழியை கிளியர் பண்ணி விடுது. அந்த பெண்மணி அந்த இடத்த தாண்டி வந்ததும் அந்த நாய்க்குட்டிக்கு அந்த வயதான பெண்மணி அன்போட வாஞ்சையோடு அந்த தலையில் தடவி விட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷம். அதுவும் பெருமிதமாக அவர் அப்புறமா வராரு. அந்த நாயை கூட்டிகிட்டு வந்தார், பின்னாடி வராரு. அவருக்கே இதாகி போச்சு, என்னடா அது நம்ம உதவி செஞ்சுருக்கோம், நாம் செய்யலையே அப்படின்ட்டு அவருக்கு வெக்கமாயிடுத்து. அந்த கூட வந்த பெண்மணி அப்புறமா திரும்பி ஓடிறாங்க. அவங்க என்னடா காணாமன்ட்டு அவங்க யோசிக்கலை. நம்ம கூட வந்தவங்க வயதானவர்கள், அவங்களுக்கு வந்து வாக்கரை வச்சு நடக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க தானே வாக்கரை வச்சுட்டு நடந்து வருவாங்க, நம்ம முன்ன போய்ட்டு போகலான்ட்டு அவங்க போயிட்டாங்க. என்னன்னா நாம் வந்து ஒரு பராமரிக்க வேண்டும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறோன்னா வயதானவர்கள், அதுவும் குறிப்பாக வயதானவர்களை கூட்டிகிட்டு போகிறோன்னா அவங்க வராங்களா, பின்னாடி வராங்களா, அவங்களுக்கு ஏதாவது இடர்பாடு இருக்கான்ட்டு பார்த்துட்டு போகணும். பார்க்காம நம்ம போனோம்னா ஒரு நாய்க்கு இருக்கிற உணர்வு கூட ஒரு மனிதனுக்கு இல்லை. நாய் வந்து ஒரு நன்றியுடையது. அதெல்லாம் இல்லாமல் மனிதர்கள் எப்பயுமே பாதுகாப்பாக வயது முதிர்ந்தவர்களை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பது தான் அந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.